பதிவோட இறுதியாக நறுக்கு இன்னொரு கேள்வி கேட்டு போறேன். இந்த சின்ன பசங்களை பிடிச்சி மிரட்டி வீடியோ போட தெரிஞ்ச காவல்துறைக்கு எங்க இந்த காட்டு விளையாட்டு மிருகங்களை பிடிச்சி போடு, நாங்க பண்ண வீடியோ போடுவோம். அதுக்கு போட மக்கள் இல்ல. ஒரு பக்கத்து இந்த மாதிரி கற்பழிப்பு சம்பவங்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முக்கியமா நைட்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலைமையை காவல்துறையான உருவாக்குது. அந்த மாதிரி கீழ்த்தரமான நிலையை ஒரு பக்கம் உருவாக்கிருக்கு. இன்னொரு பக்கத்து 2017 நினைக்கிறேன், 2017 சுமார் 6 வயது இருந்து ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டு எரிஞ்சு நடந்த கிடைச்சாங்க. அதுல ஒரே குற்றவாளியை இந்த நபரை கைது பண்ணாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணிருச்சு. ஏன்னா அதுக்கு போதுமான ஆதாரங்கள். இதுதான் திராவிட வளாட்சி. உனக்கு ஒழுங்கா காவல்துறை நடத்த வக்கு இருந்துச்சுன்னா நீ ஆதாரத்தை ஒப்படைச்சு நீ தண்டனை வாங்கி கொடுத்துட்டே இல்லையா? இங்க உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சு 42 வருஷம் ஆயுள் தண்டனை, அதோட சேர்த்து தூக்கு தண்டனை சேர்த்து கொடுத்துச்சு இவருக்கு. ஆனா இன்னைக்கு எதுவுமே கிடையாது. இவர் விடுதலை. இவர் தப்பு செஞ்சா செய்யலன்றது உச்சநீதிமன்றம் பார்க்கணும். ஆனா அந்த குழந்தை இறந்து போச்சுல, அந்த கொன்னது எவன்டா? அது காரணம்னா இவனா வேற ஒருத்தரா? அவ இவனா இருந்தா ஏன்டா நீங்க இந்த வழக்கு இந்த அளவுக்கு மெத்தனமா நடத்துறீங்க? அப்ப இந்த மாதிரி ஒரு காவல்துறை ஒரு போட்டு கற்பழிப்பு நாங்களே பண்ணுவோம், இன்னொரு போட்டு நடக்கிற சம்பவங்களுக்கு நாங்க ஆதாரங்களை திரட்டி சாட்சிகளை உருவாக்கி தண்டனை வாங்கி கொடுக்கறதுல மெத்தனமா இருப்போம். ஆனா எங்களுக்கு இதுதான் முக்கியம் இல்ல. விஜய் ரசிகர் நாலு பேர் மாட்டானா அவனை அடிச்சு வீடியோ வாங்கி போட்டு நாங்க திமுக சர்வீஸ் கொடுப்போம். இது காவல்துறையா? இதையெல்லாம் பேசுறதுக்கு மீடியாவுக்கு வாய் இல்லைன்னா நீங்க வேற தொழில் பார்க்க போறீங்க. இதை ஒரு திராவிட மண்டல ஆட்சி நீ பெருமையா சொல்லிட்டீங்கன்னா நீ இன்னும் வெக்கப்படும்.